வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். காதல் எப்படி தோல்வியில் போய் முடியுது அப்படிங்கிறத பார்ப்போமா? என்னப்பா ஆரம்பத்தில் எவ்வளோ சோகமாக ஆரம்பிக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது சோகம் இல்லை, யதார்த்தம். நம்ம திரைப்படங்களில் பார்க்குற காதல் எல்லாமே அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சுபமாக முடிஞ்சிடும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் தான் சினிமா முடிகிற இடத்துல இருந்தே நிஜ கதையை ஆரம்பிக்கும். ஒரு காதல் ஏன் பிரியுது? ஏதோ பெரிய துரோகம் நடக்கிறதால மட்டும்தான் பிரியுதா? கண்டிப்பாக இல்லை. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனிக்காமல் விடுற இடைவெளிகளில் தான் காதல் உடைய தொடங்குது. காதல் தொடங்கும் போது எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டியா, தூங்கிட்டியான்னு நாள் முழுக்க மெசேஜ் வரும். அவங்க செய்கிற குட்டி குட்டி விஷயம் கூட நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் நாட்கள் போக போக அதே காதல் பழக்கமாகிடுது. பழக்கமானதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஒரு மனுஷனாக பார்க்கறத விட நம்ம விருப்பப்படி வாழ வேண்டிய ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஆரம்பத்தில் நீ இப்படி இல்லையே, இப்போ ஏன் மாறின அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்விதான் பல பிரிவுகளுக்கு முதல் புள்ளி. உண்மை என்னன்னா யாருமே இங்கே மாறலைங்க. நாம தான் அவங்கள ஆரம்பத்துலேருந்தே முழுசாக புரிஞ்சுக்காம நம்ம மனசுல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தோம். ஒரு காதல் பிரியறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒன்று ஈகோ, இன்னொன்று மௌனம். சண்டையே வராத காதலே கிடையாது. சண்டை வர்றதும் தப்பு இல்லை. ஆனால் சண்டை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன செய்கிறோம்? நான் ஏன் முதல்ல போய் பேசணும்? அவங்களா வந்து கேட்கட்டும், அவங்களா வந்து பேசட்டும். இந்த ஈகோ வர்றப்ப நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளை விட மௌனம் அதிகமாக பயன்படுத்துவோம். மௌனம் நல்லது தான், ஆனால் அதுவே தொடர்ந்தா அந்த இடத்துல காதல் செத்து போயிடும். புரிய வைக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கிறதும் மன்னிக்க வேண்டிய இடத்துல ஈகோ பார்க்கறதும் தான் காதலை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளுது. காதல் ஆரம்பிக்கும் போது நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு இருக்கும். ஆனா போக போக என்னோட வாழ்க்கை, என்னோட சுதந்திரம், என்னோட விருப்பம் அப்படின்னு நாம் அப்படின்னு இருந்தது நான்கிறது அதிகமாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் கம்பாரிசன். அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் காதலியை பார்த்தோ, சோசியல் மீடியாவில் மற்றவங்க போடுற ரீல்ஸை பார்த்தோ அவங்க ஜோடி எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க, நாம ஏன் இப்படி இல்லை அப்படின்னு ஒப்பிட ஆரம்பிச்சாலே அந்த உறவோட நிம்மதி போயிடும். அப்ப காதல் பிரியாம இருக்க என்னதான் வழி? காதலுங்கிறது ஒரு நாள் கிடைக்கிற வெற்றி இல்லைங்க. அதை தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு செடி. எதிரில் இருக்கவங்கள அவங்களாவே ஏத்துக்கணும். சண்டை வந்தா ஜெயிக்கிறது அன்பா இருக்கணுமே தவிர நம்ம ஈகோவா இருக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கறதுலையும் சரி விடுன்னு கடந்து போறதுலையும் தான் காதலின் ஆயுள் இருக்கு. பிரியறது ரொம்ப சுலபங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஒருத்தரோட அன்பை பிடிச்சு வாழ்றது தான் உண்மையான காதல். இதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.